செல்ல குட்டி நல்லபடியா போயிட்டோமா எல்லாம் இருக்கணும். என்ன உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே, இதுகிட்டே திரியிற, இதுக்குள்ளே திரியிற. பொம்பளை பிள்ளைய கொஞ்ச நாள் நீ வந்துகிட்டு நிக்கிற, இன்னமும் வேலைக்கு போகாம இந்த வேலைதான் பாப்பேன் அந்த வேலைதான் பாப்பேன்னு திரியிற. எனக்கு எரிச்சல் வருது. உன்னை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதிலே பிரச்சனை கிடையாது. பிஸ்கட் தீந்து போச்சுனே. ஆரம்பிக்கலாங்களா? முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று கூட்டணியில் இணைந்திருக்கிறது ஒரு கட்சி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ன உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும்? தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம், நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? டிஎம்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு எங்க அண்ணா கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், வெட்கம் மானம் சூடு சொரண ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. தாவேக்கா இன்னைக்கு ஓட்டுக்காக எந்த நிலைமைக்கும் போகும். அதுவும் ஆதவர்ஜனா 4 ஓட்டு கிடைக்குதுன்னா குனிஞ்சி ரூம்பு கும்பிடு போறது கூட தயாரா இருக்கா. நீங்க வந்து 4 ஓட்டு வருதுன்னா 4 ஓட்டு வருது 2 தடவை நீங்க வந்து கும்பிட்டு 2 ஊருக்கு போங்க கொடா விஜய் அப்படின்னு சொன்னா கூட அவரு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காப்ல. எந்த ஜாபா இருந்தாலும் எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவர் பண்ணுவதற்கு முழு தயாரிப்போட ஆதவர்ஜனா இருக்காரு. தாவேக்காவே அப்படி தயாரா இருக்கு கொடா விஜய். அதனாலதானே டபரா பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி கொடா விஜய். எங்க ஓட்டை வந்து படத்துக்கு வைக்க மாட்டோம், பூஸ்டுக்கு வைக்கலாமா, டபரா செட்டுக்கு வைக்கலாமா, கொடா விஜய். இப்படிதான் நேபாளை பத்தி ட்வீட் போட்டுட்டு கரூர் விவகாரம் தொடர்பாக உடனே வழக்கு போட்ட உடனே நீதிமன்றத்துல போய் நான் நல்ல மனநிலையில இல்ல கொடா விஜய். ஆமா 5 மணி பிளைட்டுக்கு போகும்போதே சேட்டல் வீட்டுக்கு சரக்கு கொண்டு போறவன் 10 மணிக்கு மேல என்ன மனநில இருப்பான்னு இப்ப தெரியுது கொடா விஜய். நான் சாதாரண மனநில இருந்தேன், நான் வந்து ஜானி வாக்கர் மனநில இருந்திருப்பேன், இல்ல பிளாக் லேபிள் மனநில, இல்ல வந்து ரெமி மார்டின் மனநில நான் இருந்தேன், அதனால அந்த ட்வீட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதரவு தான் சொன்னாப்ல கொடா விஜய். உதயநிதி என்ன சொல்றாரு, அதிமுக வந்து அடிமை கட்சி, அவங்க வந்து எதுக்கும் பொருந்தாத கூட்டணி. தம்பி நயன்தாரா இடுப்பை பிடிச்சிட்டு நீங்க ஆடின டைம்ல உங்க அப்பா சட்டையை சட்டமன்றத்துல கிழிச்சு அனுப்பணும். உங்க அப்பா கிட்ட கேளுங்க எப்படி கிழிச்சு அனுப்பணும்னு தெளிவா சொல்லுவாரு உங்க அப்பா. எப்பப்பா ஸ்டாலின்ப்பா கருணாநிதிக்கு தப்பாம நீ பிறந்திருக்குதே தப்புப்பா. தமிழ் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா, மக்கள் பிறந்தது தப்பா? எப்பப்பா ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நாங்களெல்லாம் பிறந்தது தப்பா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேக்குறாரு கேள்வி. ஐயாவும் ஆயாவும் கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல பிரளயம் என்னன்னு பார்த்தா ராமதாசும் சசிகலாவும். டேய் என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த கிரகத்தை பாருங்க. விட்டா சிஎமாயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். பல்லு போனவன் சொல்லு போனவன் உனக்கு ரொம்ப முடியலையா, பல்லாங்குழி விளையாடு, பேரம்பேத்தூர் விளையாடு. எதுக்கட எங்க மக்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. தளபதியை வந்து இட்டுன்னு போய் இட்டுன்னு வரதாங்க பிரச்சனை. 84 இந்த 84 நாளைக்கு சட்டசபைக்கு போய் 84வது தொகுதியில 84வது வார்டுல 84 பேருக்கு தண்ணி பிரச்சனைங்க. அதனால 84வது வார்டுக்கு எப்பா டேய் தமிழக சட்டசபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா.